இப்படித்தான் எனக்குள்ள சிந்தனைகள் இருந்தன. சரி, இதை நான் அவசியம் இங்கே நான் சொல்ல நினைக்கலன்னு சொன்னாங்க கூட, சில நடைபெற்ற சில உரையாடல்கள் முதலியவற்றையெல்லாம் பார்க்கிற போது என்னுடைய உணர்வு புரிதல் எவ்வளவு தூரம் உண்மையானது என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ஆகவே தான் இந்த மார்க்சிய அதே சமயத்தில் ஆன்மீக உணர்வு மெய்யலை பற்றி நான் கூடுதலாக பேசுகிறேன். இன்னொன்றையும் நான் சொல்றேன், இது நான் விவரிக்க வேண்டும், விட்டலாம். இன்னொன்றையும் நான் சொல்ல வேண்டும். தமிழையும் மார்க்சியம் ஒரு புள்ளியில் இணைக்கின்றேன் என்று சொன்னேன். தமிழ்ல அந்த மாதிரி புறநானூற்று பாடல்கள், சங்க இலக்கியம் முதலியவற்றையெல்லாம் ஆழமாக நாம் உணர்வோடு கற்கின்ற பொழுது இந்த உணர்வை தடுக்க முடியும். கோப்பரியோடைய வாழ்க்கையை முதலியவற்றையெல்லாம் பார்க்கிற போது இந்த உணர்வு ஏற்படுகின்றது. நான் விரிவாக சொல்வதற்கு நேரம் இல்லை. இப்போ என்னுடைய உணர்வு பாருங்க, தமிழையும் மார்க்சியத்தை ஒரு புள்ளியில் இணைக்கின்றேன் என்று சொன்னேன். இது தமிழ்நாட்டில் எந்த மார்க்சியர் ஒப்புக்கொள்வார்கள்? ஆனால் வியக்கத்தக்க முறையில் ஒரு உண்மையை இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உலக தமிழ் மாநாடு முடிவடைந்தது. அதை பற்றி நான் உங்கள் மத்தியில் சில பற்றியாக சொல்லியிருக்கிறேன். ஈழத் தமிழர்களுக்கு நாம் இழைத்த கேவலமான வரலாற்றில் தீர்க்க முடியாத மாபெரும் களங்கம் அவர்களுக்கு நாம் ஒத்துழைப்பு தரவில்லை. இந்த பழைய களங்கத்தை என்றைக்கும் தமிழ் வரலாற்றிலிருந்து நம்மால் அகற்ற முடியாது. தமிழர் என்று சொல்லக்கூடியவன் தலை குனிந்தே திகழ வேண்டும். அவ்வளவு பெரிய கேவலத்தை நாம் அவர்களுக்கு செய்து முடித்தோம். என்ன காரணம் எப்படி என்பதையெல்லாம் நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கவில்லை. ஏற்கனவே சில கட்டுரைகள் என்னுடைய ஆழமான உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கின்றேன். இப்பொழுது பாருங்க, இந்த ஈழத்தமிழர்கள் கனடாவுக்கு போய் ஈழத் தமிழர்களுக்கு இந்த பரிசு தராம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழரை தேடி வந்து இந்த பரிசு தருவது என்று சொன்னார்கள். அவங்க என்ன உணர்வற்றவர்களான்னு ஒரு கேள்வி எழுந்து விடலாம். இல்லை, தமிழ் மீது அவர் கொண்ட ஒரு பேர் அன்பு, தமிழை வளர்க்க வேண்டும் என்பதில் அவருக்கு இருக்கிற ஆர்வம். இன்றைக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னா உலகம் முழுவதும் தமிழ் என்று சொன்ன யாரை குறித்தார்? இந்த இந்தியாவோட இந்த தமிழனையும் குறிப்பதில்லை. அவங்க தான் மறுபடியும் தமிழர்கள். சரி, இதை வைத்து விடலாம். உலக தமிழ் மாநாடு முடிந்த மறுநாள் மாநாட்டுக்கு நான் போக விரும்பல. காரணம் விளக்க வேண்டியதில்லை. சரி, முடிந்த மறுநாள் பேரரசு சிவத்தம்பி அவர்களே அவருடைய அறையை நான் சந்திக்க சென்றேன். என்னை வரவேற்று அன்பான முறையில் சில சொற்கள் சொன்ன உடனே அடுத்த அவர் சொன்ன ஒரு தொடர், ஞானி, இப்பொழுது நானும் தமிழ் மார்க்சியம் பேசுகிறேன். என்ன செய்வீங்க? ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன் அவரை நான் கோவையில் சந்தித்த பொழுது அவர் சொன்னார், ஞானி, உங்களுடைய கட்டுரைகள் ஆங்கிலத்தில் வெளிவர வேண்டும். ஐயா, எனக்கு என்ன தேவை, எனக்கு வாய்ப்பு இல்லை என்று நான் சொன்ன பொழுது அவர் சொன்னார், இல்லை ஞானி, நீங்க தான் தமிழ் மரபையும் மார்க்சியத்தையும் இணைத்து பேசுகிறீர்கள். நீங்கள் ஒருவர் தான் என்று குறிப்பிடாவிட்டாலும் கூட அவர் சொன்னதனுடைய பொருள், நீங்கள் தான் தமிழ் மரபையும் மார்க்சியத்தையும் இணைத்து பேசுகிறீர்கள். குறைந்த அளவு ஒரு 20 கட்டுரைகளாவது ஆங்கிலத்தில் வரட்டும், பிறகு உலகம் உங்களை தேடி வரும்னு சொன்னார். இதெல்லாம் பெரிய சொற்கள் தான். இதையெல்லாம் எனக்கு ஒரு பெருமையாக நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னளவுக்கு எங்கேயோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு அமைதியான முறையில் நான் சிலவற்றை செய்து கொண்டிருக்கின்றேன். நான் மனசுல பட்டதை உணர்ந்ததை எஸ்.என். நாகராஜன், எஸ்.வி.ஆர். முதலியவர்களோடு இருந்து மார்க்சியம் கற்று 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 கொஞ்சமா நாங்கள் படித்தோம். அந்த காலத்தில் நான் ரொம்ப உறுதியோடு சொல்ல முடியும், அரசு முறைகளை நீ மன்னிக்க வேண்டும். கட்சிக்குள்ள இருக்கிற மார்க்சியர்கள் எங்களை போல இவ்வளவு விரிவான முறையில் யார் படித்தார்கள்னு ஒரு கேள்வி நான் தைரியமா கேட்க முடியும். அது சோவியத் யூனியன், சீனா முதலியவற்றையெல்லாம் எங்கள் அளவுக்கு யார் புரிந்து கொண்டார்கள் என்பதையெல்லாம் நான் உறுதியாக கேட்க முடியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப இந்த 15 நாடுகளுக்கு முன் அவருக்கு இந்த மாதிரி சொன்ன பொழுது எனக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் முயற்சி செய்கின்றேன் என்று ஒரு முயற்சி எடுத்து நடைபெறுவது. அப்போ தமிழ் மரபையும் மார்க்சியத்தையும் நான் நினைக்கின்றேன் என்று அவருக்குள் அந்த உணர்வு ஒரு சமயம் இருந்திருக்கலாம்.
இப்பொழுது வெளிப்படையாக சிவத்தம்பி அவர்கள் சொன்னார், நீங்கள் தான் இப்பொழுது நானும் தமிழ் மார்க்சியம் பேசுகிறேன். இது சொல்ற கூட ஒரு காரணம், என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார், தயவு செஞ்சு எழுத்தில் எழுதி வையுங்கள், எழுத்தில் வழியுங்கள் என்று சொன்னார். ஏன்னா சிவத்தம்பி ஏதோ ஒரு அவருடைய உரையை பதிவு செய்வது அவசியம் அவர் நினைச்சிருக்கலாம். அவரை நான் குற்றவாளி ஆக்க மாட்டேன். அவர் என்னுடைய மரியாதைக்குரிய ஒரு பேராசிரியர். அவர் எப்படித்தான் இருந்தாலும் கூட உலக தமிழ்நாட்டுக்கு ஏன் வந்தால் வரல அந்த விவாதங்கள் எனக்கு வேண்டாம். அவரை நான் மதிக்கின்றேன், பேராசிரியர்கள் மதிக்கின்றேன். அவரை பற்றி பல வகையான கூற்றுகள் இருந்த பொழுதிலும் கூட அவர் சொன்ன இந்த கூற்று எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருகிறது. உண்மைதான். அப்ப கடைசியா நான் இப்படி தொகுத்து சொல்லலாம், ஜெயமோகன் அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி தமிழாசிரியர் என்ற சதுரத்துக்குள்ள என்னை அழைத்துக் கொள்ளவில்லை. தொன்மை இலக்கியத்தை படித்த அளவு நவீன இலக்கியத்தோடு நான் மிக நெருக்கமான உறவு கொண்டிருந்தேன். செல்லப்பா தொடங்கி ஜெயமோகன் என்ன இதுவரை வாழ்ந்து வரக்கூடிய படைப்பாளிகள் பலரோடு என்னுடைய உறவு ஆழமான உறவு. சிற்றூர் இயக்கத்தோடு நான் நெருக்கமான உறவு அன்று முதல் இன்று வரை கொண்டிருக்கின்றேன். அந்த சிற்று இயக்கத்தில் ஒரு சமயங்கள் எங்களை நெறிப்படுத்தியவர்கள் தமிழோடும் ஒருவர். இந்த வகையில பார்த்தீங்கன்னா ஒரு தமிழாசிரியர், தொன்மை இலக்கியம், நவீன இலக்கியம், அப்புறம் சிற்றூர் இயக்கம், இந்த மூன்று புள்ளிகளும் எனக்குள் எப்படியோ சரிவர இணைந்து விடாப்பிடியாக தேடி தேடி உண்மை. நான் ஒரு சிற்றூர் இயக்கம்னா நிறைய இதழ்கள் நான் தொடர்ந்து நடக்கணும். எல்லாம் சேர்ந்து இந்த வடிவத்துக்குள்ள நிறைய காரியங்களை நண்பர்கள் ஒத்துழைப்போடு, பலருடைய ஒத்துழைப்போடு பலவற்றை என்னால் செய்ய முடிந்தது. ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இது இனிமேல் நான் விவரிக்க வேண்டாம். ஒரு வகையில் இது வாழ்க்கையில் என்னை பொறுத்தவரை ஒரு தமிழ் ஆய்வில் ஈடுபட்டது, மார்க்சியத்தோடு உறவு கொண்டது, இணைந்து கொண்டது எல்லாம் எனக்கு ரொம்ப மன நிறைவடையக்கூடிய செய்தி. என்னுடைய வாழ்க்கையில இது ஒரு பெரிய பேரு என்று நான் உறுதியாக சொல்லிக்கொள்ள முடியும். இந்த வகையில் எவ்வளவோ வசதி குறைவு இருந்தாலும் கூட என்னால் குறைந்த வசதிகளை பயன்படுத்தி கொண்டு நிறைவான பல பணிகளை என்னால் செய்ய முடிந்திருக்கின்றது. இதற்கும் நிறைய பேருக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப என்னால் ஒன்றை சொல்லிக் கொள்ள முடியும். நான் தமிழனாக இருப்பது ஒரு பெரிய பேர், மார்க்சியம் கற்றது ஒரு பெரிய பேர், இரண்டையும் இணைத்தது ஒரு பேர். இன்னும் நான் சொல்ல போனா தமிழியல் ஆய்வு என்பதை மார்க்சிய நெறியில் அல்லாமல் வேறு எந்த வகையிலும் செய்ய முடியாது. செய்யலாம், அங்கங்கு சில புள்ளிகள்ல சில காரியங்களை செய்யலாம். ஒட்டுமொத்தமான தமிழியல் ஆய்வு என்பதை கட்சி மார்க்சியரை நான் குறிப்பிடவில்லை. மார்க்சியம் மிக விரிவான தேடலுக்குரியது, விரிவான தளங்களுக்குரியது. பெரியாரையும் பெண்ணையும் தலித்தையும் முதலியவைகள் எல்லாம் ஒரு சமயம் மார்க்சியத்தினுடைய உள்ள இயக்கத்தோடு இணையக்கூடியது. நவீனத்துவம் பின்னவீனத்துவம் முதலியவைகளும் மார்க்சியத்தினுடைய சாரத்துக்குள் இணைய முடியும். மார்க்சியத்தை விரிவுபடுத்த முடியும், மார்க்சியத்தை ஆழப்படுத்த முடியும். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா மார்க்சியத்தின் வழியே செல்லக்கூடிய ஒரு மாபெரும் தேடல் மட்டும்தான் மீண்டும் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்கும், நம்முடைய தேசத்தை புதுப்பிக்கும், மக்களை புதுப்பிக்கும். கடைசியாக ஒன்றே ஒன்று, சில நிமிடங்கள் என்றாலும் கூட தயவு செய்து பெரியவர்கள் பொறுத்து உண்மையில செம்மொழி என்ற ஒரு தகுதி நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு மாபெரும் இறுதி வாய்ப்புன்னு நினைக்கிறேன். உண்மையில இந்திய நாகரிகம் எடுத்துக்கொண்டீங்கன்னா அதனுடைய அடித்தளம் முழுவதும் திராவிட நாகரிகம், தமிழர் நாகரிகம் தான். மேலெடுத்து ஆரிய நாகரிகமாக இருக்கலாம், அல்லது ஆரிய நாகரிகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாகரிகமாக இருக்கலாம். ஆனால் அடித்தளம் முழுவதும் வேளாண்மை, கட்டிடம், மருத்துவம், இசை, அறிவியல், மெய்யியல், தர்க்கம், கணிதம் என்று பல மருத்துவம், எத்தனையோ துறைகளை சொல்ல முடியும். அவ்வளவுடையும் திராவிடருடைய பங்களிப்பு, தமிழருடைய பங்களிப்பு தான் முதன்மையானது.